இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் கேள்வி, எசேக்கியாவின் மகன் பெயர் என்ன? தப்பா சொல்லிட்டேன், அதையும் சரியா சொல்லணும். 1,85,000 கரெக்டான இன்ஃபர்மேஷன். நான் 1,95,000 சொன்னேன், தப்பா சொன்னேன், நீங்க சரியா சொல்லுவீங்கன்றதுக்காக. அந்த ராஜா பெயர் என்னவா இருக்கும்? எசேக்கியா. சரியான இன்ஃபர்மேஷன். எசேக்கியாவுடைய மகன் பெயர் என்ன? அப்ப என்ன அர்த்தம்னா, எசேக்கியாவுடைய மகன் பெயர் யாருன்னு சொன்னீங்களா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, பைபிள தயவு செய்து 2026 ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படித்தால் 365 நாட்கள்ல 1189 அதிகாரம் படிச்சு முடிச்சிடலாம். 66 புஸ்தகத்திலும் 1189 அதிகாரத்தை பண்ணிடலாம், படிச்சு முடிச்சிடலாம். ஏன் எசேக்கியா அப்பா பேர் கேட்டேன் தெரியுங்களா? போன வாரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க அந்த பேரு. யாரு? உரியாவா? யோயாக்கிம். யோயாக்கிம் 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 எகோனியா கோனியா யோசேப். நான் ஒரு பேர் விட்டீங்க பார்த்தீங்களா? அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேர் போட்ட உடனே ஆமாம் நாங்கள் தான் அந்த பேர் சொன்னோம் அப்படின்ட்டு யார் சொல்ல போறீங்க? நீங்கள் தான் சொல்ல போறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, கேட்ட கேள்வி நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க, அதனால தான் அந்த கேள்வி நான் இப்போ முன்னாடி வச்சேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் கேள்வி கேட்கக்கூடாது. தெரியாத கொஸ்டின் எல்லாம் கேட்டால் எனக்கு தான் நேரம் வேஸ்ட் ஆகும். இப்போ அந்த பேருக்குள்ளே நம்ம போகலாம். யார் அவரு சொன்னீங்களா? எசேக்கியாவுடைய பையன் மனசே. பேருக்கான அர்த்தம் மனசே என்றால் மறக்க செய்தவன். தகப்பன் பெயர் எசேக்கியா.